இளைஞரணி தலைவராக சகோதரியின் மகன் நியமிக்கப்பட்டதால் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து மோதல். அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான், கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க. கட்சி தன்னுடையது, தான் கூறுவதைத்தான் அனைவரும் கேட்க வேண்டும் என ராமதாஸ் காட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸை இன்று காலை சந்திக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி. தைலாபுரம் தோட்டத்தில் காலை 11 மணிக்கு நடைபெறுகிறது சந்திப்பு. தென்கொரியாவில் 181 பேருடன் சென்ற விமானம் ஓடுதள பாதையை கடந்து சென்று சுவற்றில் மோதி விபத்து. 47 பேர் உயிரிழந்த நிலையில் எஞ்சியவர்களின் நிலை கவலைக்கிடம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறை தோல்வியடைந்திருப்பதாக உயர்நீதிமன்றம் கண்டனம். 3 பெண் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும். நேரில் ஆய்வு செய்த ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவு. மூன்று நாட்கள் பயணமாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இன்று செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தூத்துக்குடியில் புதிய நியோ டைட்டில் பூங்காவை திறந்து வைக்கிறார். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவித்தது தமிழ்நாடு அரசு. தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்படும் என அறிவிப்பு. விஜயகாந்த் நினைவு நாளையொட்டி சென்னை கோயம்பேட்டில் தடையை மீறி தேமுதிகவினர் பேரணி. நினைவிடத்தில் கண்ணீர் மல்க பிரேமலதா மரியாதை. புத்தாண்டையொட்டி வரும் 31ஆம் தேதி சென்னையில் கடலில் குளிக்க தடை. மது அருந்தி வாகனம் ஓட்டினால் பறிமுதல் செய்யப்படும் என காவல்துறை எச்சரிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அலைமோதும் கூட்டம். 24 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் பக்தர்கள். புதுச்சேரியில் ஜனவரி 1 முதல் உயர்கிறது பெட்ரோல், டீசல் விலை. வாட் வரி உயர்த்தப்படுவதால் லிட்டருக்கு 2 ரூபாய் வரை அதிகரிக்க வாய்ப்பு. PSLV C-60 ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான 48 மணி நேர கவுண்டவுன் தொடக்கம். தலா 220 கிலோ எடை கொண்ட 2 சிறிய விண்கலன்களை விண்வெளியில் இணைய செய்ய முயற்சி. கடும் பனிப்பொழிவால் வெள்ளை தேசமாக மாறிய ஜம்மு காஷ்மீர். மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு, விமான சேவைகள் ரத்து. விமான விபத்தில் 38 பேர் உயிரிழந்தது தொடர்பாக அசர்பைஜான் அதிபரிடம் மன்னிப்பு கோரிய ரஷ்ய அதிபர் புட்டின். விபத்துக்கு ரஷ்யா காரணம் என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மன்னிப்பு கோரினார். பெரு நாட்டில் சுனாமி போல ஆக்ரோஷமாக தாக்கிய அலைகள்.
தூக்கி வீசப்பட்ட படகுகள். பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட்டின் இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை இழந்து ஆஸ்திரேலியா தடுமாற்றம். டெஸ்ட் போட்டிகளில் 200வது விக்கெட்டை வீழ்த்தி பும்ரா அசத்தல். தென்கொரியாவில் பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதில் 62 பேர் உயிரிழந்தனர். விமானம் விபத்துக்குள்ளான பதைபதைக்க வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து 175 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்களுடன் ஜிஜு நிறுவனத்தைச் சேர்ந்த விமானம் தென்கொரியாவின் முவான் சர்வதேச விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. உள்ளூர் நேரப்படி இன்று காலை இந்த விமானம் முவான் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த விமானம் ஓடுபாதையை விட்டு விலகி சறுக்கியபடி சென்று விமான நிலையத்தின் சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் விமானம் வெடித்து சிதறியதால் வானளவிற்கு புகை கிளம்பியது. உடனடியாக விமான நிலைய தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 62 பேர் உயிரிழந்தனர். 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். அதே நேரம் பயணிகள் உள்பட 116 பேரின் நிலை குறித்து தெரியாததால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. பாமக இளைஞரணி தலைவராக மகள் வழி பேரனை ராமதாஸ் அறிவித்ததற்கு அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தார். விருப்பமில்லாதவர்கள் கட்சியிலிருந்து விலகிக் கொள்ளலாம் என்று ராமதாஸ் கூறிய நிலையில் மேடையிலேயே தந்தை மகன் இடையே மோதல் வெடித்ததால் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்தனர். மாநில இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்கு? நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் பாமகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், சட்டமன்ற தேர்தலில் அன்புமணிக்கு உதவ முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமனம் செய்வதாக அறிவித்தார். அப்போது அருகிலிருந்த அன்புமணி குறுக்கிட்டு மறுப்பு தெரிவித்தார். முகுந்தன் இல்லையா? போயிட்டாங்க. அவனுக்கு இப்போதான் 4 மாதம் வந்தான். கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குது? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு. இதனால் கோபமடைந்த ராமதாஸ், தான் ஆரம்பித்த கட்சி பாமக என்றும் தான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்றும் கூறினார். நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. அப்போது தொண்டர்கள் சிலர் முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமிக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். முகுந்தன் தலைவர், அதற்கு இது தன் கட்சி என்று அழுத்தம் திருத்தமாக கூறிய ராமதாஸ், விருப்பமில்லை என்றால் யாராக இருந்தாலும் விலகிக் கொள்ளலாம் என்றார். இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. இதனால் அதிருப்தியடைந்த அன்புமணி பனையூரில் தான் தனியாக அலுவலகம் தொடங்கி இருப்பதாக கூறிவிட்டு மைக்கை தூக்கி எறிந்தார். முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் வச்சுக்கிட்டு நன்றி. யார் சொல்றது?
சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம். தொடர்ந்து ஏராளமான தொண்டர்கள் சூழ பொதுக்குழுவில் இருந்து அன்புமணி ராமதாஸ் வெளியேறிய நிலையில் பெரும்பாலான நிர்வாகிகள் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். இந்த பிரச்சனைக்கு மையப்புள்ளியான முகுந்தன் ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதியின் மகன் ஆவார். மகள் காந்திமதியை தனது அக்கா மகன் மருத்துவர் பரசுராமனுக்கு ராமதாஸ் திருமணம் செய்து வைத்தார். காந்திமதி பரசுராமன் தம்பதியரின் 3வது மகனான முகுந்தன் தகவல் தொழில்நுட்பத் துறையில் பொறியாளராக பணியாற்றியவர். பாமகவில் சமூக ஊடக பேரவையின் மாநில செயலாளராக கடந்த 3 மாதங்களாக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில்தான் தனது சொந்த அக்கா மகனை இளைஞரணி தலைவராக நியமிக்க அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தது உதாகரமாகியுள்ளது.